டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், ஸோ இந்த வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி 15 to 21க்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் பார்த்தலாம். நம்ம எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் பார்க்குறதில்ல, எக்ஸாம் ரிலேட்டடாக கேட்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா, தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு துறைகள்லேயும் அந்த துறைகளில் ஒவ்வொரு துறையில் சிறந்து விளங்குறவங்களை சிறப்பிக்கும் விதமாக நிறையா விருதுகள்லாம் வழங்குறாங்க. அதன்படி தமிழ்நாட்டில் காமராஜர் விருது இதயத்துல்லா அவர்களுக்கும், மகாகவி பாரதியாருடைய விருது நெல்லை ஜெயந்தன் அவர்களுக்கும், பாவேந்தர் பாரதிதாசன் விருது கவிஞர் யுகபாரதிக்கும், தமிழ் தென்ற திருவிக்கா விருது இறையன்பு முன்னாள் சீஃப் செக்ரட்டரி இறையன்பு அவர்களுக்கும், திருவள்ளுவர் விருது வந்து என்னென்னா சத்தியவேல் முருகனார் அவர்களுக்கும், திராவிடர் கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களுக்கு தந்தை பெரியாருடைய விருதும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சிந்தனை செல்வன் அவர்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் விருதும், திமுகவினுடைய மூத்த தலைவரும் அமைச்சருமான துரைமுகன் அவர்களுக்கு பேரறிஞர் அண்ணா விருதும் வழங்கப்படுகிறது. இந்த விருதை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்குவாங்க. இந்த விருது 5 லட்ச ரூபா ரொக்க பணத்தோட 1 சவரன் தங்க பதக்கமும் இதனோடு வழங்கப்படும். சரிங்களா? அடுத்தது வந்து என்னென்னா, தமிழ் டயஸ்பரா அவார்டு 2026. டயஸ்பரா அப்படின்னா புலம்பெயர்ந்தோர்னு அர்த்தம். தமிழ்நாட்டிலேருந்து புலம்பெயர்ந்து போனவர்களில் முக்கியமான துறைகளில் சிறந்து விளங்குறவங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு விருது வழங்குது. தமிழ்நாடு டயஸ்பரா டே, தமிழ்நாடு புலம்பெயர்ந்தோர் தினம் ஜனவரி 12ஆம் தேதி தமிழக அரசால் கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? அதன்படி இந்த வருடம் பெரியார் அம்பேத்கர் சிந்தனை வட்டம் ஆஸ்திரேலியாவில் அதன் தலைவரான டாக்டர் அண்ணாமலை அவர்களுக்கு தமிழ் மாமணி விருதும், கனிமணி பூங்குன்றனார் விருது முகமது ஹனீஃபா பின் அப்துல்லாவுக்கு கல்வி சார்ந்து இயங்குறாரு, அவருக்காக வழங்கப்படுகிறது. சரவணன் பத்மநாபன் மற்றும் செந்தில்குமார் ராமலிங்கம் சமூக மேம்பாட்டுக்காக வாங்குகிறாங்க. கோகிலவாணி பிரகாஷ் தேவன் பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக அவங்க உழைக்கிறாங்க. அடுத்து அன்சாரி வாஹித் வர்த்தகம், திருமலைச்சாமி வேலவன் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், கபிலன் தர்மராஜன் மருத்துவம், சிறந்த கலாச்சார தூதுவர் விருதை டெபா ராணி அவர்களும் பெறுகிறார்கள். சரியா? அடுத்து வந்து என்னென்னா, செம்மொழி இலக்கிய விருது. ஒவ்வொரு வருடமும் சாகித்ய அகாடமியினுடைய விருது ஒன்றிய அரசால் வழங்கப்படுது. ஆனால் இந்த விருதில் நிறையா வந்து பாரபட்சம் காட்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பாக ஹிந்தி அல்லாத மொழிகளில் வந்து என்னென்னா இதை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு பெரிய அரசியல் நிலவுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநிலங்களும் வந்து என்னென்னா குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஸோ அதன்படி வந்து என்னென்னா, தமிழக முதல்வர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, செம்மொழியில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் இனி சாகித்ய அகாடமி விருதுக்கு இணையாக தமிழக அரசு ஒரு விருது வழங்கும்னு சொல்கிறாரு. அந்த விருதினுடைய பேர் வந்து என்னென்னா செம்மொழி இலக்கிய விருது. சரிங்களா? ஸோ அதுதான். அடுத்தது பத்மபாணி விருது. சரிங்களா? இசைஞானி இளையராஜா, மாஸ்ட்ரோ இளையராஜா அவருக்கு மகாராஷ்டிரா அரசு வந்து என்னென்னா பத்மபாணி விருது அவருடைய வாழ்நாள் சாதனைகளுக்காக அவருக்கு இந்த விருதை வழங்குறாங்க. அடுத்து ஐஎன்எம் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா, எம்ஜி ராணடே. சரிங்களா? மகாதேவ் கோவிந்த் ராணடே அவர்களுடைய பிறந்தநாள் வந்து என்னென்னா 18 ஜான்வரி. அவருடைய இறந்த நாளும் பார்த்திங்கன்னா 16th ஜான்வரி 1901லேயே வருது. சரிங்களா? ஸோ இவரை பற்றிய தகவல்கள்லாம் நம்மளுக்கு நிறையாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது ஜியாகிரபிக்கல் கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப முக்கியமாக வந்து என்னென்னா, கொண்டகை லேக். சரிங்களா? இந்த கொண்டகை லேக் எதுக்காக பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது கீழடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரி. இந்த ஏரியில் இதுக்கு முன்னால் பழைய காலங்களில் வந்து என்னென்னா பருவநிலை மாறுபாடு அங்கே எப்படியெல்லாம் இருந்தது, அங்கே இருக்கக்கூடிய சூழலியல் மாற்றங்கள் என்ன, மனிதனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய இடங்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு உறவு இருந்தது அப்படின்றத, ஒரு இயற்கையான ஒரு உறவு இருந்தது, என்ன மாதிரியான இயற்கை சூழல் அங்கே நிலவியது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கொண்டகை லேக்கோட எக்ஸ்கவேஷன் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதை வந்து சென்ட்ரல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே பேசுகிறாங்க. சரிங்களா? அதனால் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து பொந்துரு காதி அப்படின்றது வந்து என்னென்னா, ஆந்திர பிரதேசத்தில் கையால் நெய்யக்கூடிய ஒரு வகையான அரிய பருத்தி துணிக்கு வந்து என்னென்னா ஜிஐ டேக் கிடச்சிருக்கு. சரிங்களா? இது பாரம்பரிய காதி துறைக்கு ஒரு குறிப்பிட்ட மைல்கல்லாக விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து ஃபின்கேல் லேக். சரிங்களா? இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில். சரிங்களா? இது வந்து உலகில் பாய்ந்துட்டு இருக்கக்கூடிய மிக பழமையான நதியாக தற்சமயம் வந்து என்னென்னா ஒரு சயின்டிஃபிக் டேட்டா சொல்லுது. சரியா? அதை நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது யூஎன் ஹை சீஸ் ட்ரீட்டி. சரிங்களா? ஒன்றும் இல்லை, இது வந்து என்னென்னா மெரைன் எக்கோசிஸ்டம். சரிங்களா? மெரைன் பொல்யூஷன்லாம் தடுக்கிறதுக்கான எக்கோசிஸ்டம்
பற்றி பார்க்குறது தான் வந்து என்னென்னா யூஎன் ஹைசீஸ் ட்ரீட்டி அப்படிங்கிறது. இது ஜனவரி 18 2026 அன்று நடைமுறைக்கு வந்துருச்சு. சரிங்களா? ஸோ அதனால இதுவும் நம்ம பார்த்துக்கணும். அடுத்து ஹெல்த் கரண்ட் அஃபேர்ஸ். அதாவது இப்போ இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் ரிலேட்டடான அல்லது குளுக்கோஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து என்னென்னா நம்மளுக்கு சுகர் ஸ்பைக்கை வந்து என்ன இன்க்ரீஸ் பண்ணுது. சுகர் ஸ்பைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிபி, கொலஸ்ட்ராலு, ஃபேட்டி லிவரு, அதுக்கப்புறமேட்டு ஈவன் கேன்சருக்கு கூட அதுதான். ஏன்னா இன்சுலின் வந்து ஹார்மோன், க்ரோத் ஹார்மோன் அது. ஸோ தொடர்ந்து கார்போஹைட்ரேட்டு நம்ம சாப்பிட இன்சுலின் அதிகமாக சுரக்க அதிகப்படியான வளர்ச்சி நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது. அதனால தான் உடல் பருமன் இருக்குது. செல்களும் அதீதமான வளர்ச்சி அடைகிறனால இதுவும் ஒரு கேன்சருக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த குளுக்கோஸு, இந்த இன்சுலின் ஸ்பைக் ஆகாத மாதிரி ஒரு சுகரை வந்து இப்போ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, டகட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நமக்கு இருக்கிறதுலே ரொம்ப வந்து கலோரி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கலோரி கம்மியாக இருந்ததுனாலே நம்ம வந்து என்னென்னா லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸை முக்கால்வாசி இதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பேராசிட்டமால் அண்ட் ப்ரெக்னன்சி. தொடர்ந்து ஒரு மூட நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருந்துக்கிட்டே இருக்குது. கர்ப்ப காலங்களின் போது பேராசிட்டமால் வந்து சாப்பிட்டா குழந்தையினுடைய மூளை வளர்ச்சியை அது பெருசாக பாதிக்குது. ஆட்டிசம்லாம் அதனால் வருதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு மூட நம்பிக்கை இருக்குது. அது வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ ஆய்வறிக்கை இப்போ சமீபத்தில் வந்து என்னென்னா வெளியே இருக்குது. அதுக்கு எந்த விதமான சயின்டிஃபிக் எவிடன்ஸும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நிரந்தர் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது வந்து என்னென்னா இனி சுற்றுச்சூழல் ரீதியாக முடிவெடுப்பதற்கு வந்து என்னென்னா சுற்றுச்சூழல் அமைச்சகம் வந்து சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறமேட்டு இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இவங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ ஒரு காடுகளில் வந்து என்னென்னா ஒரு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸு இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு இவங்களுக்குள்ளார இவங்க தகவல் பரிமாறிக்கிறதுக்கும் முடிவெடுப்பதற்கும் இது மிக முக்கியமாக உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது கேபி கிரண்குமார் விசஸ் ஸ்டேட் கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சைல்ட் டிராஃபிக்கிங்கும் குழந்தை கடத்தலும் வந்து என்னென்னா இட்ஸ் அ வயலேஷன் ஆஃப் ரைட் டு லைஃப் அண்டர் ஆர்டிகல் 21 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கேட்பாங்க. இந்த வழக்கு எது தொடர்பானது, இதில் அவங்க என்ன சொன்னாங்க, சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்தது லோக்பால் டே. சரிங்களா? ஸோ ஜனவரி 16ஆம் தேதி லோக்பால் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஸோ லோக்பால் அமைப்பு சட்டம் 2013ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஸோ அதனால் அன்றைய தினத்தையே இவங்க லோக்பால், அதாவது ஊழலை எதிர்ப்பதற்கான சட்டம், ஊழல் தடுப்பு சட்டம். சரிங்களா? ஸோ இப்போ சமீப காலகட்டங்களில் அதிகரித்து வரக்கூடிய புகார் நிறைய பேர் இந்த சட்டத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதனுடைய பாசிட்டிவான இம்பேக்டை குறிக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர்னுடைய அப்பாயின்மெண்ட்டு சமீபத்தில் பிரவீன் வஷிஷ்டா அப்படின்றவர் வந்து என்னென்னா விஜிலன்ஸ் கமிஷனராக அப்பாயிண்ட் செய்யப்பட்டார். சரியா? இவர் வந்து இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் பீகார் கேடர் 1991 இது பண்ணார். இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஒரு ஸ்டாட்டுட்டரி பாடியாக சிவிசி ஆக்ட் 2003 கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? அடுத்தது எஸ்சி வேர்டிக்ஷன் ஆன் ரிசர்வேஷன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னால் நமக்கு என்னென்னா ஒவ்வொருத்தரும் யார் பாஸ் பண்ணுறாங்க, இப்போ ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இவங்கெல்லாம் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கோட்டாவில் தான் ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்க ஜென்ரல் கோட்டாலேயே பாஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க பெரும்பாலான நேரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அந்தந்த கம்யூனிட்டிக்குள்ளே தான் இது பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு இருக்குது, அதுக்குள்ளார தான் நாங்கள் போடுவோம்னு சொல்லிட்டு மீதி உயர் சாதி மக்களை தான் பெரும்பாலும் ஜென்ரல் கேட்டகரியில் போட்டிருந்தாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ரிக்வயர்டு கட் ஆஃப் எடுக்கிறவங்கள நம்ம வந்து ஜென்ரல் கேட்டகரியிலே போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டிக்ஷன் வந்திருக்கு. ஸோ அது ரொம்ப முக்கியமான வேர்டிக்ஷன். அடுத்தது மேகாலயா, மணிப்பூர், திரிபுரா இது எல்லாத்துக்கும் வந்து என்னென்னா ஸ்டேட்வுட் டே வந்து நம்ம ஜனவரி 21 வந்து என்னென்னா கொண்டாடுறோம். சரிங்களா? ஸோ இது 1972ஆம் ஆண்டு இந்த இது எல்லாமே வந்து என்னென்னா மாநிலங்களாக இருந்தது. சரிங்களா? ஸோ இது நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாஸு ஆக்ட் 1971 பிரகாரம் வந்து என்னென்னா மணிப்பூர், திரிபுரா எல்லாம் வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதன்படி வந்து என்னென்னா மணிப்பூருக்கெல்லாம் வந்து நம்ம ஆர்டிகல் 371C கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? ஆர்டிகல் 371C எதை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மணிப்பூருக்கான ஸ்பெஷல் சேஃப்கார்டு ப்ரொடெக்ஷன் ஆக்டாக அது வந்து என்னென்னா செயல்படும். சரிங்களா? ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்
அதுக்கு வழங்கியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி கண்காணிப்பு குழுவினுடைய காலத்தை மேலும் 2 ஆண்டுகள் நீட்டிச்சிருக்காங்க. இவங்க எதுக்காக அப்படின்னா, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீட்டு நடவடிக்கைகளை உறுதிப்படுத்துறதுக்காக இதை வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது இமானுவேல் சேகரனுடைய மணிமண்டபத்தை வந்து என்னென்னா, ராமநாதபுரம் பரமக்குடியில் வந்து என்னென்னா தமிழக முதல்வர் திறந்து வைத்துள்ளார். சரிங்களா? அடுத்தது நேஷ்னல் கேம்பெயின் லான்ச்டு டு பூஸ்ட் ரூரல் விமன் அண்ட் ஆண்டர்பிரனர்ஸ். சரிங்களா? ஸோ அதாவது கிராமப்புற வாழ்வார திட்டத்தின் கீழே வந்து என்னென்னா, கிராமப்புற பெண்கள் மேம்பாட்டத்திற்கான ஒரு தேசிய அளவிலான ஒரு முன்னோட்டம் எடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ இதன்படி இதிலேயே நிறையா வந்து லக்பதி திதி ஸ்கீம்லலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1,00,000 அதற்கு மேலாக வருடத்திற்கு சம்பாதிக்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழுக்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கான சப்போர்ட்லாம் யார் பண்ணுவாங்க, ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் யார் செல்கிறாங்க, கடன் உதவிகளை யார் வழங்குவாங்கன்னா நபார்ட்லாம் வழங்குறாங்க. சரிங்களா? ஸோ இதன் மூலமாக அவங்க பண்ணை வேலைகளை சார்ந்து இருக்கிறது வந்து பண்ணை, அதாவது பண்ணை அல்லாத தொழில்கள்லையும் அவங்கள வந்து மேம்படுத்துறது. சரிங்களா? இதன் மூலமாக விவசாயத்தை மட்டுமே சார்ந்திருந்து, ஏன்னா விவசாயத்தில் நம்மளுக்கு பருவ காலத்திற்கான வேலையை தான் அது கொடுக்கும். அதனால் அவங்களுக்கு வருமானம் கம்மியாக இருக்கனால விவசாயம் அல்லாத பணிகள்லேயும் அவங்களுக்கு வருமானம் ஈட்டி கொடுக்கறதுக்கு இதில் ட்ரெயின் பண்ணுறாங்க. அடுத்து தமிழ்நாடு ஏஐ பார்க்கு. தமிழ்நாட்டிலேயே முழுக்க சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு செயற்கை நுண்ணறிவு பூங்கா வந்து தமிழ்நாடு அரசு சர்வம் ஏஐ நிறுவனத்தோடு செயல்படுத்துகிறாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து இதில் 1000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள்லாம் இதை வந்து ஏற்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த மாதிரியான ஏஐ பார்க்கு தமிழ்நாடு ஏஐ டெக்னாலஜியில் ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அடுத்தது நேஷ்னல் ஸ்டார்ட் அப் டேவும் ஜனவரி 16 2 விஷயத்துக்காக இது பண்ணுறோம். லோக்பால் டே அண்ட் நேஷ்னல் ஸ்டார்ட் அப் டே. ஒரு 10 வருடத்துக்கு முன்னாலே ஜனவரி 16 2016 வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ஸ்டார்ட் அப் டேவை வந்து கொண்டாடணும். புதிய தொழில்களை உருவாக்குறது. சரிங்களா? வேலைவாய்ப்பு இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பொருளாதார முன்னேற்றம், அதே போல் வந்து என்னென்னா புதிய தொழில்நுட்பங்களை வந்து உருவாக்குறது, உற்பத்தி அதிகப்படுத்துறது, பெரிய அளவில் வேலைவாய்ப்பை ஏற்படுத்துறது, நிதி ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். சரிங்களா? நிதி உள்ளடக்கம், டிஜிட்டல் அக்சஸ் எல்லாத்துக்கும் வந்து என்னென்னா இணையதள வசதியை வந்து என்னென்னா கொண்டு போகிறது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா மண்டலம் மற்றும் கிராமப்புற அளவுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்துறது. ஸோ இதுக்காக எல்லாம் தான் வந்து இவங்க உருவாக்குறாங்க. சரிங்களா? இதுக்காக தான் ஸ்டார்ட் அப் இந்தியா. சரியா? இதுவே ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ நேஷ்னல் ஸ்டார்ட் அப் டே வந்து 16 ஜனவரி. சரியா? உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இதோட பிடிஎஃப்பை வந்து என்னென்னா நம்ம எக்ஸாம்ஸ் மீட் அகாடமியினுடைய டெலகிராம் சேனலில் வந்து என்னென்னா நம்ம போடுவோம். ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். தேங்க்யூ.